நான் எங்கள் அப்பாவுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் எங்கள் அப்பா எனக்கு செஞ்ச விஷயங்கள் எனக்கு ஓடிட்டுருக்கு. அதில் 1-2 உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் என்னை விடுறது என்னமோ எங்கள் அப்பா தான். எப்பயுமே நான் பஸ்ஸில் போனது இல்லைங்க. என்னை அவ்வளோ சொகுசாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா அதை நான் மனசில் தான் நினச்சிருப்பேன். பட் எனக்கு ரியாலிட்டியாக எங்கள் அப்பாவே வாங்கி கொடுத்துருவாங்க. அது என்னோட சின்ன வயசில் மட்டும் இல்லை, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 7 மாத வயசு ஆனாலுமே இன்னுமே எங்கள் அப்பா எனக்கு நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதை நான் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எப்பயாவது கோவமாக இருந்தாங்கன்னா அம்மாலாம் பேசுறதுக்கே யோசிப்பாங்க. பட் நான் போயிட்டு பேசுவேன். எவ்வளோ டயர்டாக எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலுமே நான் ஏதாவது பேச போனேன்னா அவர் அதெல்லாம் என்கிட்ட காமிக்கவே மாட்டார். நான் என்ன கேட்குறேனோ அதுக்குரிய பதில் எனக்கு கொடுப்பாரு. எப்பயுமே என் மேலே கோவப்பட்டதே இல்லை. எப்பயாவது இருக்கும் என் மேலே கோவப்பட்டாங்கன்னா தாரையாக கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வருமா. அழுகவே அழுகாத, நான் உன்கிட்ட கோவமே படலை, சும்மா தான் விளையாடினேன் அப்படின்னு எங்கிட்டே அவர் கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அதே மாதிரி உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.